பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் கிராண்ட் லான்ச் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. கண்டஸ்டன்ஸ் அவங்களோட என்ட்ரி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துட்டு அவங்களோட பிக் பாஸ்குள்ளார அனுப்பிட்டாங்க. விஜய் சேதுபதி ஆஸ் ஹோஸ்ட் சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக ஃபன்னாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அதான் அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்ட கூட ரொம்ப யதார்த்தமாக ஃபன்னாக கொண்டு போயிருக்காரு. ஒரு கண்டஸ்டன்ட்லாம் ஒரு ஜாலியாக ஃபன்னாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிருக்காரு. ஏன்னா இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரைட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ் அ ஹோல் இந்த கிராண்ட் லான்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அவரோட டிஃப்ரெண்ட் ஓன் ஸ்டைலில் ஒரு ஃபன்னாக யதார்த்தமாக அப்படியே சூப்பராக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் இந்த எபிசோடு பார்க்க ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களை மாதிரியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ், அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஒரு என்ன இப்படி தான் இருப்பாரா, ஒரு ஃபன்னாக தான் இருப்பாரா, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கேட்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அப்கமிங் எபிசோடில் கண்டிப்பாக காரசாரமாக இருப்பார். ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து ஏதாச்சும் தப்புன்னா அது கேட்பார். பூசி முழுக்காமல் கமல் சார் மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக கேட்பாருன்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று சவுண்டு சரோஜா வந்து உள்ளார என்ட்ரி ஆகிட்டாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, அஃபிஷியலாக அவங்க இன்னும் என்ட்ரி ஆகலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோமோலாம் வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எபிசோடுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. கமல் சார் மாதிரி இல்லாமல் இவர் சூப்பராக பண்ணுவாரா, விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணுவார், நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.